அம்மன் ஆலயமும், அதனுடைய வலப்புறத்தில் பார்த்தா விநாயக பெருமானுடைய திருவுருவமும், நெடுதூரம் சென்று பார்த்தால் கொடிமரத்தோடு இருக்கும் ஒரு கோமான் திருக்கோயிலும் இருக்கு. இருக்கா? கால் வந்துட்டு வா. அதான் கோமான்னா யாரு? ஐயன் தலைவம்னு அர்த்தம்டா. ஏன் அதை நான் சிவன் கோயில்னு சொல்லியிருக்க கூடாதா? பெருமாள் கோயில்னு சொல்லியிருக்க கூடாதா? கோமான்னா யாரு? தலைவன். தலைவனுக்கு தூய தமிழ்ல ஐயம்னு அர்த்தம். சரணப்பா. இப்போது 3 ஆண்டு காலங்கள் நீ நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் போட்டி பொறாமையால் கஷ்டமும் கடனும் பட்டு வேதனை அடைகிறாய். உன் உள் வீட்டுக்குள்ளே உனக்கு எதிர்மறையான பேச்சும் குழப்பமான நிலையும் அடைந்து வீட்டுக்குள் வாழ முடியாத வேதனையை அடைந்து கொண்டு இருக்கிறாய். புரியுதா? கொடியை போல் வேறு மரத்தில் படர்வதற்கு மனதை வைத்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. அதனால இப்போ 3 குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய நிலைமை உடையவனாக நீ மாறிவிட்டாய். அதுக்குரிய சக்தியும் பணமும் தந்தா போதும்ல. இந்த தொழிலையும் தாரேன், கடனையும் தீர்த்து தாரேன். வெற்றி அடைவாய், நன்றியுடன் இருப்பாய். வாழ்க. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. என்ன பிள்ளை? என்ன பிள்ளை? என்ன பிள்ளை? கால் வந்துட்டு வா. பே 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 பே. நாகரிகமா பேசுறது எனக்கு புரியலையா? ஏமா இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாணி. இது என்னதுக்கா? உங்க எல்லையில இருக்கு. இருக்கலாம். இனி வச்சுக்கா. கால் வந்துட்டு வா. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா. வாமா. பாசம் மிகுந்த பொண்ணு தன் வாழ்க்கையை தேடி போயிட்டா. அவளுக்கு அது சரியா இருக்கு, உனக்கு சரியா இல்லை. இப்ப அவளை கூட்டு வந்து இங்க வச்சு நீ வேற வழியை தேடி கொடுத்துருவியா? அப்படியா? அவன் வயத்தை பார்த்தா கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. என்ன பண்றது? கால் வந்துட்டு வா. காயா இது பழமா கொஞ்சம் கடிச்சு பார்க்கட்டுமா? பக்கத்துல வா. அவ உள்மனதை பார்த்தேன். தன்னை இழந்து விட்டாள். புரியுதா? அவளை தக்க நேரத்தில் அவளுடைய உள்மனத்துக்குள்ள போய் இருந்து உன் மடியில கொண்டு வந்து சேர்க்க உத்தமமா வாழ வைக்கிறேன். அப்படி வெற்றி அடைவாய். காப்பாத்திருந்தேன். சந்தோஷமா இருப்போ. கர்மசாமி அதே மாதிரி தன்னுடைய பிள்ளை விஷயமா கேட்க வந்த மகள். என்னம்மா கட்டி கொடுத்துட்டியா உன் பிள்ளைய? இவனுக்கா? கால் வந்துட்டுவான். ஏல நல்லா இருக்கிற நீ? என்ன ஆமா ஐயா தம்பி வா. சும்மா இருக்கியா? இந்த ஒரு உனக்கு முப்பத்தி 4 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த இடம் வேறு, இப்ப இருக்கிற இடம் வேறாம்ல. அப்படியா? 34 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த இடத்தில் வீட்டின் அருகிலேயே தெய்வம் இருந்துச்சான். ஆமா. ஆனா இப்போ வந்து நீங்க இருக்கிற இடத்துல தெய்வ நடமாட்டம் இல்லை. கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு சரி மகனே, உனக்கு என்ன வேணும்? கல்யாணத்துக்கு தடையா இருக்கா? இங்க தள்ளி இருங்க நீங்க. அவனுக்கு என்னன்னு நான் பார்க்கட்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஓஹோ, முனீஸ்வர சாமி எங்கப்பா இருக்காரு? கும்பிட்டுருக்கீங்களா? போய் அவர்கிட்ட கேட்டேன். இவனுக்கு சிவராத்திரி வர பொறுமையா இருக்க சொல்லி, அதுக்கு பிறகுதான் மாங்கல்யம் வரப்போகுது, அதுவரை எந்த முயற்சியும் பண்ணவே வேண்டாம், தானா வந்து சேருதுன்னாச்சு. சரியா? வெற்றி அடையும். வேற யார்ட்டையும் மனத்தை கொடுத்துறாடா தம்பி. தம்பியை பத்தி பின்னால பேசலாம். தம்பி தங்க கம்பி.
கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. திருப்பூர், திருப்பூர் யாரு? முக்கண்ணன். பதினாறு வயதினிலே. நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு. கர்மசாமிக்கு, தன் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்க வந்த யாருப்பா? கால் ஒன்று சொல்லலாம். என்னப்பா சொத்து? இருக்காங்களா? கேட்டு பார்க்குறேன். என்ன சொத்து? கால் ஒன்றுவாங்க. உன்னுடைய சொத்துக்குள்ள இறங்கி பார்த்தேன். காடுகிற தோப்புக்குள்ள அங்க சப்த கன்னிமார்களுடைய பிரதிபலிப்பு இருக்கு. யார் இருக்கா? கன்னிமார்களுடைய சக்தி அங்க இருக்கு. புரியுதா? இருக்கா இல்லையா? அதுதான் படிச்சு பார்த்தேன் பாட்டு. 16 வயதினிலேன்னு. அந்த படம் என்ன படம்? கன்னி பருவத்திலே. கன்னித்தாய், கன்னித்தாய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம். அதில் தான் அந்த பாட்டு. அதனால உன் எல்லைக்குள்ள அந்த கன்னிகள், சப்த கன்னிமார்கள் இருக்கிறாங்க. இப்போ உன்னை வஞ்சகம் செய்து உன் உறவினர்கள் நீதிமன்றத்தில் உன்னை ஏற்றதுக்கு தயாராயிட்டாங்க. அப்படியே நீ மீறி நடந்தா உன் கழுத்து, உன் தலை, உன் உடம்புல இருக்காடா அப்படின்னு வெண்டலம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா. அப்போ வந்து ஒரு சரக்கு கட்டுவோமா தம்பி? ஒரு சரக்கு வாங்கி தந்துட்டு 4 மணிக்கு மேலே என்னைய பாரு. இந்தா, ஏன் எதுக்குன்னு கேட்காத, அவங்கள கொஞ்சம் மடக்கணும், அதுக்கு தான் போ. திருப்பூர் எல்லை மிட்டாய் வாங்கலையோ? மிட்டாய் வாங்கியிருக்கேடா? அப்படியா? இன்னொருத்தர கால் வந்துட்டாடா. என்ன இந்த பேய் எப்படி செஞ்சிருக்கேன்? இல்லே தம்பி, 4 டேட்டு கிடந்த பொருள்லாம் கடைக்குள்ள கிடக்கு. கால் வந்துட்டு வா. உட்கார் உட்கார் உட்கார். கொஞ்சம் சூதானமா வச்சுக்காடா. கடிச்சு பார்த்து துப்பி தூரப்பட்டு போயிடக்கூடாதே, பார்த்துக்கா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். கர்மசாமி, இந்த வியாபாரத்தை நான் விருத்தியாக்கி உன் கடனை அடைச்சி தரேன். எதிர்பாராம ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று வரப்போகுது. அதில் ஒரு பல லட்சங்களை உனக்கு தரேன். இப்போ இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய வலியை தீர்க்கணும். வேற என்ன வேணும் உனக்கு? அப்படியா? கால் வந்துட்டு வா. செவிட்டு அடிச்சிருவோமா? ஏன்னா இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த கடையை நல்லா ஓட்டி பல லட்சங்களை பெற்ற பிறகு இன்னொரு கடைக்குள்ள போகலான்டா. கெட்ட நேரம் இன்னொருத்த மூலமா உன்னை இழுக்கடா மகனே, மனசை அடக்கு. அது நான் காப்பாற்றி தரேன். இப்போ கேட்டது நியாயமான கேள்விடா. கண்ண மூடு, அவளையே நினைச்சுக்கா. இந்தா, இன்னையிலிருந்து வரி வேதனை இருக்காது, தெளிவா இருக்கும். ஓடிப்போம். இந்த காசை கொண்டு வச்சுக்கா, லட்ச லட்சமா பெருகும், ஆனந்தமா இருக்கும். அதே திருப்பூர் எல்லை மாரியம்மன் எங்கப்பா இருக்கு? வாங்க, கால் இன்னும் நாங்கள் தள்ளி இருந்துக்கிட வேண்டியதானே? நீ ஃப்ரீயா இருக்கலாம்லாக்கா. என்ன வேணுப்பா? சரியாக்கணும். அங்கே தள்ளி இருந்துங்க. என்ன செய்து காலில்? இங்கே வாங்க. நீங்கள் இன்னும் அங்கே தள்ளி போங்க. எதிர்த்து நிற்கலாம். பக்கத்தில் வா. இன்னும் கூப்பிடுப்பா.
கர்பசாமிக்கு 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 வேலூர் வேலூர் என்ன பாடி கூல் பாடி இல்லையா காட்பாடினா ரொம்ப ஹீட்டான குழந்தை வரம் பற்றி கேட்டு வந்தவன் நானா ஏங்க எழுதி போடணும் 200 ரூபாய்க்கு நாங்கள் எழுதி போடவா ஆமாம் ஆமாம் இன்னொரு தன காலம் விட்டுவா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் 2 இடத்துல வீடு இருக்கு வீடு தான் 2 குடும்பம் ஒன்று தான் குழப்பம் இல்லை காலில் ஒன்று சொல்லலாம் தம்பி நான் உத்தரவு கொடுத்து குழந்தை கிடைக்கும்னு சொன்னேன் சாமி அறிகுறியா குழந்தை கிடைச்சிடுது ஆனா உயிர் துடிப்பு இல்லாத நிலை இருக்க அது நிலைக்குமா நிலைக்காதாங்கிற ஒரு சந்தேகத்துல கேட்டு வந்திருக்கோம்னு கேட்கிறேன் கால் வந்துட்டு வா இதே மாதிரி நான் உத்தரவு கொடுத்த ஒருத்தனுக்கு கல்யாணத்தை அன்னைக்கு ஆம்பளை பைய பிறப்பான்டான்னு பிறந்துட்டான் 2ஆம் தரம் பொம்பளை பிள்ளை பிறக்கும்டான்னு தோன்றுச்சு 6வது மாதத்தில் உயிர் துடிப்பு இல்லை மனங்கலங்கி வந்தாங்க அந்த உயிர் சக்தியை நான் கொடுக்குறேன்டாண்ணே இப்போ அந்த பிள்ளை பிறந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு இன்னொரு தர காலம் வந்துட்டு வா அங்கே போய் பார்க்க வா பக்கத்தில் வா கண்ண முடிக்காப்பா எல்லாரும் கூப்பிடுங்க பாப்போம் இந்த கனியை சாப்பிட சொல்லு 18 நாள் கழிச்சு உயிர் துடிப்பு தோன்றும் பிள்ளை நிலைக்கும் என்னடா பேர் வைப்ப சரி வச்சிரு சந்தோஷமா இரு போயிட்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அதே வேலூர் வீட்டின் அருகில் அம்மன் கோயில் இருக்கு யார் பக்கம் கால் வந்துட்டுவாங்க நாணத்தாலே வாழ்வு மின்ன மின்ன என்னம்மா வேணும் உனக்கு கால் வந்துட்டுவாங்க இதுக்கெல்லாம் அழக்கூடுமா அதெல்லாம் ஈஸியாக மாற்றிடலாமா ஏன் கோலை பண்ணும் ஏக்கா பக்கத்தில் வா கொஞ்சம் கண்ணை மூடு கொஞ்சம் நான் பார்க்குறேன் ஓகே நில் காலில் வந்துட்டு வரலாம் எண்ணிக்கிட்ட 6 மாதத்துல ஒரு பெரிய அமௌண்ட் தரேன் வீட்டை மீட்டி தந்துருதேன் நீதிமன்றத்திலிருந்து அந்த கேஸை உன்னைய தொடாம பார்த்து நீதிமன்றத்தின் மூலமாகவே உனக்கு நீதியை வழங்கி அந்த செல்வத்தை உனக்கு சேர்க்கிறேன் இந்த வெற்றி உண்டு காப்பாற்றி தரேன் உனக்கு தேவை பணம் அது லாட்டரி சீட்டை தான் வரணும்னு நினைக்காத தந்தாச்சு கர்பசாமிக்கு வேலூர் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார் என்ன பிள்ளைப்பா பொம்பளை பிள்ளைக்கா கால் வந்துட்டு வரலாம் நாங்கள் கல்யாணம் முடிக்க தெரியாத இவர் செஞ்சா நாங்கள் முடிக்க போகிறோம்
ஒரு கேள்வி கேட்ட பிறகு பதில் சொல்லு. ருத்ராட்சம் அணிந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறார்? தெருமுனையில் இருக்கிறார், அந்த சைடில் கால் ஒன்று வரலாம். ஏன்னா அங்கே வந்து துறவி கோலத்தில் சிவன் இருக்காராம், அதான் பார்த்தேன். செவ்வா ரொம்ப வராத வரத்து வரான் நினைக்கலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அக்கா என்ன சும்மா இருக்கீங்களா? பெரியப்பா பார்க்கணுமா? அவ்வளோ பெரிய கிழவராயிட்டாரா? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியமும் மனதும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல மனைவி வழியை சார்ந்த உறவினர்களுக்கு நமக்கும் அன்பும் பாசமும் அற்ப சொற்பமா இருக்கு. பையனுடைய மாங்கல்ய பாக்கியத்தில் குறை இல்லை, விதியின்படி கொஞ்சம் தடங்கள் நடந்திருக்கு. கல்யாணம் கூடும் என்ற ஒரு நிலை வருகிற பொழுது தட்டி போனது உண்டு. இந்த நிலைமை நடந்திருக்கு. இதுக்கு யார் காரணம்? கிரகம்தான் காரணம். அதனால் இதை மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். என் குதிரை ரோட்டில் போகும்பொழுது இடது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு. சரிண்ணா, அதையெல்லாம் தாண்டி போனால் ஒரு ஏற்றம், அந்த ஏற்றத்து பக்கத்தில் தான் ஒரு கோயில், அது பக்கத்தில் தான் உங்கள் கிராமம். சரிதானா? கால் வந்துட்டு வரலாம். இதை எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா, 3 ஜாதகம் ஒன் திசையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஒரு பிள்ளை அன்னை பராசக்தியினுடைய பெயருடைய பிள்ளையா வரும். ஈஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, மகாலட்சுமின்னு வரும். அந்த பிள்ளைக்கு தாய்மாமன் ஒருத்தன் தான் இருப்பான். அதுதான் உன் குடும்பத்துக்கு வரக்கூடிய மருமகள். வெற்றியாக சேர்ந்துக்கிடலாம், தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்திக்கலாம். காசு பணம் சேர்ந்தாச்சு, புண்ணியம் கிடைச்சாச்சு. கர்மசாமிக்கு கன்னியாகுமரி எல்லை. கன்னியாகுமரியா? கன்னியாகுமரியா? வரலாம். உங்களுக்கு கன்னியாகுமரியா? கன்னியாகுமரியா? வாப்பா. 1 2 3 4 5 6 7 உங்களுக்கு கன்னியாகுமரி. வா தம்பி, வரட்டும், கும்பிட்டு வரட்டும். அரைவரையா வராத, நெல்லு ஒன்னா நெல்லு, ஒன்னா நெல்லுக்காப்பா. ஐயா யாரை கூப்பிடணும்? அப்படியா? பணம் விஷயம் நஷ்டமாகி வேதனைப்பட்டு வந்தவன் யார்? காலன்னு சொல்லலாம். அலைப்பாயும் கடலோரம் இளமானை போலே விளையாடி இசை பாடி இன்பம் காணுதே விண்ணோடும் முகிலோடும் விளையா. தம்பி, என்னென்ன பழக்கமெல்லாம் கையில் இருக்கு? எனக்கு ஒரு நல்ல நாட்களில் தண்ணி அடித்து அந்த நாளை கெட வச்சிருந்தது. கெட்டிக்காரன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கெட்டிக்காரன். ஆமாடா, உன் குடும்பம்னா எங்கடா இருக்கு தம்பி? சரி, உடம்புக்கு சரியில்லாமல் இருக்காங்களா, மனதுக்கு சரியில்லாமல் இருக்காங்களா? உன் மேல நிறைய குற்றம் சொல்லுதாங்களே, என்னடா செய்யலாம்? கண்ண மூடு, பக்கத்துல வா. உன்னுடைய கட்டுமனைக்கு பின்னால போனேன். கிறிஸ்தவத்தை சார்ந்த ஒரு அடையாள சின்னம் இருக்கு. அதே மாதிரி உன் எல்லைக்குள்ள துலமான சாமியுடைய போக்குவரத்து இருக்கு. சரியா? 3.25 ஆண்டுகள் வீட்டுக்குள்ள நோய் பிணி காட்டி, உறவில் பகை காட்டி, பண நஷ்டமும் கடன்களும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல பணிக்கு போக வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து போகாம வேதனை இருக்கு. உண்மையா? அதுல ஒரு நண்பரால் ஏமாற்றப்பட்டு மனம் துயரமடைந்திருக்கிறாய். கால் ஒன்று வா. இந்த உன் கடனை தீர்த்து தாரேன்,
புதிய வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன், நோயிலிருந்து காப்பாற்றி விடுதலை ஆக்குறேன். அதே கன்னியாகுமரி எல்லை தன் பிள்ளையை மகளை பற்றி காக்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பற்றி காக்க வந்திருக்காங்களாம். யாரெல்லாம் வந்திய? பெண்ணடியாள் வந்திருக்காளாம்ல. எங்கம்மா இருக்கா உன் பிள்ளை? சென்னையில் இருக்கா. கால் வந்துட்டு வரலாம். உன்னை பார்த்து பிள்ளைய என்ன செய்யணும்? சம்மதிக்காளா? அவன் மனத்தை கொஞ்சம் பார்த்தேன். நமக்கு இணங்காத மனோநிலைகள் கொஞ்சம் இருந்துச்சு. அவைகளெல்லாம் சீர்படுத்தி இப்போ கல்யாண காலத்துக்கு முழு மனத்தோட ஒத்துழைக்க சொன்னால் போதும்னா, ஒரு ஜாதகம் இப்போ வந்திருக்கு, புரியுதா? அந்த ஜாதகத்தை நீங்கள் கொஞ்சம் ஆன்லைனில் தட்டி பாருங்க. புரியுதா புரியல நான் சொல்லுது? உங்களுக்கு பொருத்தமான ஜாதகமாக தான் இருக்குது. வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு நம்ம மெர்ச்சூடா சொன்னாலும் புரிய மாட்டேங்காங்க. வரலாம். அப்படியா? வேற என்ன உண்டு பார்ப்போம். வேற என்னப்பா செய்யணும்? அவளை விட்டு கண்ண முடிக்கா உங்க இஷ்டப்படி வந்து அந்த கல்யாணம் நடக்கும். வெற்றி உண்டு. தகாத உறவில் வந்து பிரித்து தாரேன். சந்தோஷமா என்னை பார்த்து போங்க. கர்மசாமிக்கு அதே கன்னியாகுமரி எல்லை பெண்மகளை பற்றி கேட்க வந்தவன். வாடா தம்பி, காலில் வந்துட்டு வா. மணி எத்தனடா கூட்டி போயிட? நெஞ்சு வலிக்கடா. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? கொஞ்சம் பக்குவப்படு பார்ப்போம். நிமிர்ந்து உட்காரு, கண்ண மூடு. கர்மசாமிக்கு உன் பிள்ளையினுடைய உள்ளத்தை பார்த்தேன். படிப்பிலிருந்து அலப்பாஞ்சு வேறொரு நட்புல மயங்கி கிடக்கு. அந்த மயக்கத்திலிருந்து விடுதலையாக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. உங்க அப்பா அம்மா சொல்ல கேட்கட்ட எங்க ஸ்டடிக்கு வா, உன்னைய நான் படிக்கவும் வச்சுக்கிட்டேன், வாழ்க்கையும் தந்துருந்தேன் அப்படின்னு ஒரு துணை மண்டையில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. கட் தரிச்சு தாரேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். வெற்றியாக தான் பார்த்துப்போ. கர்மசாமிக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது யாருக்கு? கன்னியாகுமரி எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டது. என்னமா செய்து? சரி, கால் வந்துட்டு வரலாம். என்ன வீடு காட்டுத? என்ன வீடு இருக்கா? அப்படியா? எவ்வளோ? ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கா? ஒரு வீடு தான். இன்னொரு வீட்டை பற்றி என்ன கவலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிய. அதான் வீடை பற்றி கர்மசாமி காட்டுதார ஏன் அப்படின்னு கேட்டேன். கால் வந்துட்டு வரலாம். வேண்டாம்னு சொல்லிடலாமா? அது வேண்டாமா? சரி. அப்படியா? இவங்களுக்கு இருக்கா? சரி. உங்கள் வீட்டுக்குள்ள இசக்கியம்மன் ஒரு தெய்வமும் சக்திங்கிற ஒரு அன்னை பராசக்தியினுடைய சொரூபமும் வருது. சில சமயத்தில் பிரகாசமாக இருக்குது, சில சமயத்தில் மூணு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. இப்போ 3.25 ஆண்டுகளாக உடம்புல நரம்பு சவ்வு போன்ற வலி வேதனைகள் தோண்டி இருக்கு. இதுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக குணமாகணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண வைத்தியத்தில் குணமாகிடும். ஆவேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வரக்கூடிய பங்குனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் வீட்டில் மங்களகரமான காரியம் நடக்கும். பணங்கள் கொஞ்சம் நஷ்டமானது, சில நட்பால் பாதிக்கப்பட்டது உண்டு. அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. வார புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என்னை வந்து இங்கே பார்க்கணும். ஜெயிச்சு தரேன். வெற்றி உண்டு. இந்தா கிடைச்சாச்சு. மாத சம்பளம் தர்மத்துக்கு. கர்மசாமிக்கு ஆரல்வாய் மொழி எல்லை. ஆரல்வாய் மொழி எல்லைங்கிறது வேற, ஊரல்வாய்ங்கிறது வேற. என்ன அப்படியா? ஊரல்வாய்னா சொறிவாங்களோ? உன்னைய பாவம் செய்யறதுக்கு நான் விட மாட்டேன்டா. உன்னை புண்ணியமா வாழ வச்சு நான் தருவேன்.
மனைவி மக்களை உன் கூட சேர்த்து வைக்க, கிளவி மண்டையை தட்டி கொஞ்சம் அவளை அடக்கி வாசிக்க வைக்கிறேன். நீயும் கொஞ்சம் மதிய பயன்படுத்து மகனே. நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் என் சொத்து சுகத்துக்கு ஒரு முடிவு கொடுங்க ஐயா. என்னக்கா சொத்து எவ்வளவுக்கு இருக்கு? 1 கோடி ரூபாய்க்கு இருக்குமா? கால் வந்துட்டு வா. தேமாங்கனி சிரிக்கும் பொண்ணு. இப்படி இன்னும் 4 தடவை உண்டா 2 பேருக்கு சொல்றது நின்றுருக்கா? வா, என்ன வேணும் இப்போ உனக்கு? யாருக்குள்ள சொத்து அது? அப்படியா? ஏன் உங்களுக்கு தர மாட்டேங்காங்களா? அப்படியா? 1 2 3 4 5 4 பங்கு வருது. காலட்டா செவ்வாய் புறப்பட்டா 4 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க வீட்டுக்கு. எங்க கர்மசாமிக்கு அந்த சொத்து உன்னுடைய சொத்தை மட்டும் தரமாட்டோம்னு தனி வில்லங்கம் பண்றாங்களே. அதில் 2 ஒரு கப்படா இருக்கான், தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடுதான். எல்லாம் ஒன்றை வச்சு தான் நடந்துச்சுன்னு சொல்லி உன் மேலே போட்டியை வச்சு உன்னை முடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. தெரியுமா உனக்கு? கால் வந்துட்டு வா. வா, அந்த உன் பங்கை வாங்கி தரேன். நீயும் வராத வரத்துக்கு வந்தவா தான். கொஞ்சம் வார்த்தையை அடக்கி பேசணும். இந்த அப்படி வாயாடி வள்ளியம்மாள் கொஞ்சம் நிறுத்திக்கா. சொத்தை வாங்கி தரேன், உன் பங்கு கிடைச்சாச்சு, ஓடிப்போ. கர்மசாமிக்கு ஒரு வியாபாரம், நிலம் சொந்தமாக வியாபாரம் பேசியிருக்கேன். அதை எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு தாய், மகன், கணவன் 3 வந்திருக்கிறாங்க. பாக்கெட்டுக்குள்ளே விழுந்துருச்சு பார்த்தியா? இந்த வாரத்தில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிரும்பா. அந்த வியாபாரம் முடிஞ்சிடும். அதில் உங்களுக்கு ஒரு ஷேர், பெரிய ஒரு பங்கு கிடைக்கும். சரியா? பேச்சுவார்த்தை நடத்துகிறவன் நல்லவன் தான். அதை பக்கத்துல இருந்து முடிச்சு தந்தா போதும்ல. இந்த வெற்றி ஆகித்தார். இந்தா பணம் தானே இப்போ உனக்கு வேணும். அதை வாங்கிறதுக்கு இவ்வளோ லேட்டா? இந்த அப்படி சந்தோஷம் வாங்கிக்கா கோடிய. இந்தாப்பா, நானா கூப்பிட்டு உனக்கு நான் வாக்கு திறப்பேன். கவலைப்படாத, தைரியமா இருங்க. போயிருங்க. இந்தா நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு மன்னார்குடி பக்கம் கூத்தனூர், கூத்தாண்டனூர். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் வல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. பள்ளி செல்ல மனம் வல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே கூடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்லா இருக்கா அந்த பாட்டு? பாட்டு நல்லா இருக்கா? நான் அப்படி நடக்கலையே. கால விட்டுறலாம். வழிகாட்ட மறை இருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் இன்னொரு கல்யாணம் கூட முடிக்கலாம். ஆனால் உடம்புல பலம் இல்லை. இந்த 2 கல்யாணம் ஏதோ ஒரு விதிப்படி நடந்துருச்சு. உண்மையை சொன்னால் உள்ளம் வெந்துடும், பொய்யை சொன்னால் என் பேர் கெட்டு போயிடும். என்ன? உண்மையை சொன்னால் உங்கள் உள்ளம் வந்துடும், பொய்யை சொன்னால் என் பேர் கெட்டு போயிடும். இந்த 2க்கு இடையில இப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னா எப்படி உடைக்கிறது? எப்படிமா உடைக்கிறது? தூர வச்சு பார்க்க வேண்டியதை தூர வச்சு பார்க்கணும், பக்கத்தில் வச்சு பார்க்க வேண்டியதை பக்கத்தில் வச்சு பார்க்கணும். நடிப்புனா என்னது?
தான் செய்யக்கூடிய தவறுகளை மறைத்து நடந்து கொள்ளும் தன்மைக்கு பெயர் நடிப்பு. அப்படி ஒருத்தர் அதை வாங்கி சுமந்துக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு நொந்துக்கிட்டு கிடக்கிறதுல ஒருத்தர். இப்ப இந்த 2 பேருக்கும் இடையில மத்தாளம் மாதிரி அடி வாங்கிட்டு இருக்கிறது இவரு. அதனால மாந்திரிகத்தால் கொஞ்சம் குழப்பம் நடந்திருக்கு. இவன் உடல்நிலைகளை